குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம் இன்ட்ரடக்ஷன், சிபிஎஸ்சி கிளாஸ் 9. நம்பர்ஸில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று இமேஜினரி நம்பர்ஸ். நம்ம இந்த கிளாஸில் ரியல் நம்பர்ஸ் பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். இமேஜினரி நம்பர்ஸ்ன்றது என்னென்னா ரூட்டுக்குள்ளே -3, ரூட் ஆஃப் -4, ரூட் ஆஃப் -5 இப்படி வரதெல்லாம் இமேஜினரி நம்பர்ஸ். இதை பற்றி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா 1, 2, 3, 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம டினோட் பண்றோம்னா n டினோட் பண்றோம். n ஈக்குவல்ஸ் டு 1, 2, 3, 4 அப் டு இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் என்னன்னா நேச்சுரல் நம்பரோட ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது 0, 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி வரும். அதாவது 0 பிளஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுதான் ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கறது நம்பர் என்னன்னா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா என்னன்னா பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதாவது பாசிட்டிவ்னா என்ன, 1, 2, 3, 4. நெகட்டிவ்னா என்ன வரும், -1, -2, -3 அப்படி வரும். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி, அதுலேருந்து -3, -2, -1, 0, 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். இதுக்கு பேரு இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்றோம்னா Z அப்படின்னு நம்ம டினோட் பண்றோம். இதுக்கு மீனிங் என்னன்னா ஜெர்மன் வேர்ட்ல என்னன்னா ஜாலன் அப்படின்னு பேர். ஜாலன் அப்படின்னா டு கவுண்ட். ஜெர்மன் வேர்ட்ல ஜாலன் பேரு. இதுக்கு மீனிங் என்னன்னா கவுண்ட் பண்றது. நம்பர்ஸை கவுண்ட் பண்றதுக்கு ஜாலன் அப்படின்னு ஜெர்மன்ல பேர். அதை நம்ம இசட் இன்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்றோம். ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்க போறோம். அதை நம்ம எப்படி டினோட் பண்றோம்னா கியூங்கிற சிம்பிளை வச்சு டினோட் பண்றோம். இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா P/Qன்ற ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது P/Qங்கிறது ரெண்டுமே இன்டிஜர்ஸ் அண்ட் Q இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0. Q நாட் ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கும். இப்போ P அண்ட் Q ஆர் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா என்ன இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இது எப்படி இருக்கு, P/Qனா எப்படி இருக்கும்னா இப்போ 5/4, 2/3, 0/1 இத மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். இதுதான் ரேஷனல் நம்பர்ஸ். இது என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ரேஷியோலேருந்து வருது. அண்ட் Q கம்ஸ் ஃப்ரம் த வேர்டு கோஷன்ட். இப்போ கோஷன்னா என்ன, இப்போ 2 4 டிவைட் பண்றோம். இப்போ 2 2s are 4, 0. இப்போ இதுதான் கோஷன்ட். இதான் சொல்றோம் Q comes from the word quotient. இதுல Q is not equals to 0 ஏன் சொல்றோம்னா இப்போ 5/0 அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட்டி. 6/0 அப்படின்னு வந்தா என்ன, இன்ஃபினிட்டி. எனிதிங் பை 0 ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எனிதிங் எல்லா கிளாஸ்லயும் உங்களுக்கு இது வரும். எனிதிங் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இரேஷனல் நம்பர்ஸ் பார்க்க போறோம். இட் இஸ் டினோட்டட் பை P. அதாவது என்னென்ன இரேஷனல் நம்பர்னா √2, √3, 3 plus √3. நெக்ஸ்ட் E ஈக்குவல்ஸ் டு 2.718281. இது அப்புறம் பை ஈக்குவல்ஸ் டு 3.14159 இப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாமே இரேஷனல் நம்பர் தான். இப்போ நம்ம √2, √3 இதெல்லாம் √5, √7 இதெல்லாம் இரேஷனல் நம்பர் சொன்னோம். ஆனா √4, √9, √16 இதெல்லாம் இரேஷனல் நம்பர் கிடையாது. ஏன்னா √4 நம்ம ரூட் எடுத்தா என்ன வரும், 2 வரும். √9 ரூட் எடுத்தா என்ன வரும், 3 வரும். √16 ரூட் எடுத்தா என்ன வரும், 4 வரும். எல்லாமே கம்ப்ளீட் ஸ்கொயர் ஆயிருக்கு. அதனால இது இரேஷனல் நம்பர் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் டெசிமல் எக்ஸ்பான்சிங் டெசிமல்ஸ். அதாவது 7/8, 10/3, 1/7 இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் எல்லாமே நம்ம போடுறது எல்லாமே இரேஷனல் நம்பரோட தான் இது. அதாவது இப்போ 7/8, 7 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணனா என்ன வரும், பாயிண்ட் வரும். இங்க 0 போடுறோம். அப்போ என்ன வரும், 7 டிவைட் பண்ணனா என்ன வரும், 8 வரும். 8 8s are 64. மீதி 6 வரும். 0 போடுறோம். அடுத்தது 7 8s are 56. 4 வரும். அடுத்தது 0 போட்டுக்கலாம். அப்புறம் என்ன வரும், 5 8s are
40 0 வருது. இது வந்து என்ன வருது? ரிமைண்டர் வந்து 0 வருது. நெக்ஸ்ட் நம்ம இதை டிவைட் பண்ணலாம். 7/8 பண்ணியாச்சு. 10/3 பண்ணலாம். 10 வந்து 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 3 3s are 9. 9 டிவைட் பண்ணால் வரும் 3 வரும். இப்போ பாயிண்ட் வைக்கணும். திருப்பி 1 வரும். திருப்பி நம்ம 0 போட்டு பாயிண்ட் வைக்கிறோம். திருப்பி 3 வரும். 3s are 9 3 அப் 1 திருப்பி என்ன வரும்? 3 வரும். 0 போட்டால் 9. இது மாதிரி திருப்பி போயிட்டே இருக்கும். 9 1 இது மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட் இருக்கு. அடுத்தது டெசிமல்ஸ் என்ன பார்க்கலாம்னா 1/7 பார்க்கலாம். 1/7 பார்த்தோன்னா 1 7 டிவைட் பண்ணனா 10 பாயிண்ட் வரும். ஒரு 7 மீதி 3 0 போட்டுக்கணும். 4 28 மீதி 2 வரும். அடுத்தது என்ன வரும்? 0 போடுறோம். அப்புறம் 3 22 14 6 இது மாதிரி இது வந்து இது போயிட்டே இருக்கும். மீதியே இருக்காது, போயிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி போகும்னா 1 4 2 8 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா ரெக்கரிங்கா அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். 7/8 டிவைட் பண்ணனா 0.875 இதோட முடிஞ்சிருது. ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுது. அதனால இது வந்து என்ன? டெர்மினேட்டிங் டெசிமல்னு பேர். இதுக்கு என்ன பேரு? டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். இந்த இடத்துல 10/3ங்கிறது 3.333 போயிட்டே இருக்கு. இப்படி எல்லாமே ரெக்கரிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது 3.3ன்னு பார் வச்சிடலாம். ஏன் பார் வைக்கிறோம்னா இதுக்கு அடுத்ததும் 3 இருக்கும். அதனால நம்ம பார் போட்டுடுறோம். ஸோ இது வந்து என்ன? நான் டெர்மினேட்டிங் கிடையாது. 0 வரல மீதி. அதனால நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் போயிட்டே இருக்கு இல்லையா? ரெக்கரிங் டெசிமல்ஸ். அடுத்தது 1/7. 1/7 எடுத்துட்டோம்னா 142857 திருப்பி 142587 இப்படி போயிட்டே இருக்கும். அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 142857 பார் போட்டுடலாம். பார் போட்டோம்னா அதுக்கு அடுத்தது ரிப்பீட்டடாக அதே தான் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா இதே மாதிரி தான் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். திருப்பி அதே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதனால அந்த நம்பரே திருப்பி ரிப்பீட் ஆனால் ரெக்கரிங் டெசிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த நம்பரை பார்க்கும்போது 0.101 அடுத்தது மறுபடியும் 1011 1011 3 101111 4 இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரே மாதிரி போகல. அதான் இதுக்கு பேர் என்ன? நான் டெர்மினேட்டிங் ஏன்னா 0 இல்லை கடைசியில். அப்புறம் நான் ரெக்கரிங்னா என்ன? திருப்பி இந்த 3ன்னு இப்போ 3ன்னு கொடுத்தோன்னா திருப்பி 3யா போகும்போது ரெக்கரிங் ஆகுது. அதே நம்பரே திருப்பி வரதுனால ரெக்கரிங் சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. 101 அடுத்து 1011 1031 இந்த மாதிரி நான் ரெக்கரிங் இது. ஸோ நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 1.1 எக்ஸசைஸை பார்க்கலாம்.